வணக்கம் மக்களே. ஸோ ஒரு வாரத்துக்கு பிறகு நம்ம மக்களை ஆடியன்ஸை மீண்டும் சந்திக்க வந்திருக்கோம். சூப்பர். ஸோ நிறைய நியூஸ் வச்சிருக்கீங்களா சாசி? கண்டிப்பா எக்கச்சக்கமா எடுத்துட்டு வந்திருக்கேன். ஆனா சொல்ல மாட்டேன், உனக்கு சொல்ல மாட்டீங்கன்னா எப்படியே ஃப்ளோல வரும்ல. வரும். சரி, ஓகே. அதுக்கு முன்னாடி நம்ம ப்ரோக்ராம்குள்ள போயிடலாம். கண்டிப்பா. நான் உங்கள் மயூ. நான் உங்கள் சசி. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா நான் ஸ்டார்ட் பண்ணட்டுமா? உனக்கு தான் முதல் வாய்ப்பு இந்த ஓகே. ரொம்ப வருஷமானு சொல்லக்கூடாது. சரி, 1.5 வருஷத்துக்கு மேலே ஒரு படம் வந்து ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போ வரும்னு சொல்லி ஏப்ரல் 10 ரிலீஸ் ஆயிருக்கு. என்ன படம்னு கெஸ் பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பா கெஸ் பண்ணிட்டு. ஸோ லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. ஸோ இந்த படம் வந்து நம்ம விக்னேஷ்வன் சொல்றதை விட நான் ஹஸ்பண்ட் சொன்னா நல்லா இருக்குல்ல. இப்போ வந்து லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி படம் ரிலீஸ் ஆகி வந்து நல்ல ஒரு வரவேற்பு. இதுக்கு முன்னாடி தானா சேர்ந்த கூட்டம், அது மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாடி எடுத்த படங்கள் வந்து ஆல்மோஸ்ட் நார்மலாக தான் படம் முடிச்சு. இந்த காத்து வாக்கில் 2 காதல், இந்த படம் வந்து இது ஆவரேஜாக தான் படம் இருந்தது. அதுக்கு அந்த அளவுக்கு வந்து, அதாவது 400 ரவுடி தான் மாதிரி அந்த ஒரு ரேஞ்சில் இல்லை அப்படிங்கிறது வந்து இது. ஆனால் இந்த படத்தில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இன்க்ளூட், ஃபியூச்சரில் நடக்கிற மாதிரி படத்தை எடுத்திருக்காங்க. 2040 எடுக்கிற மாதிரி படத்தை எடுத்திருக்காங்க. பட் சூப்பராக இருக்குது. ஸோ இவ்வளோ அட்வான்ஸாக ஆயிடுச்சு இந்த ஃபீல்டுக்குள்ளே வர நேரம் வந்து இதெல்லாம் இல்லை, இப்படியெல்லாம் இல்லை. ஏதோ ஒரு படத்தை வந்து எடுத்து கொடுத்துருவாங்க. ஆனால் இந்த அளவுக்கு சிஜி ஒர்க்ஸ் எல்லாம் பார்த்தது வேற லெவல். ஸோ நான் ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப வியந்துட்டேன். நானும் ரொம்ப வியந்து பார்த்தேன். சூப்பர். எப்படியாவது விக்கி கிட்ட சொல்லி அந்த மெஷினை நானும் வாங்கி எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் மைண்ட் செட்டில் இருக்குது. பட் படம் வந்து விஷுவலைஸாக நல்லா பண்ணியிருக்காங்க. அது மட்டும் நாங்கள் இன்னும் பார்க்கல. பிரதீப் ரங்கராஜன் எடுத்தாவே அவர் வந்து எப்பயுமே யங்ஸ்டர்ஸ் ஃபேன்ஸை தான் ரொம்பவே கவர் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாரு. அவர் நடிச்ச 3 படமுமே வந்து 100 crores அதுக்குள்ள தான் இன்வால்வ் ஆயிருக்கு. இதுவும் கண்டிப்பா வந்துரும்னு நினைக்க. படத்துள்ளுக்கு இருக்க ஒவ்வொரு விஷயங்களும் பார்க்கும் போதெல்லாம் அப்பா இல்லாம பண்றாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச டைரக்டர் தான் ராம்குமார், அதாவது ராட்சசன் படத்தோட இயக்குனர். அது மட்டும் இல்லாம முண்டாசுப்பட்டி படத்தோட இயக்குனர். ஸோ ராட்சசன் படம் பார்த்தோம்னா நம்ம எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிச்ச படம். ஏன்னா ஒவ்வொரு சீனுமே அதுல ரொம்பவே த்ரில்லிங்காவே இந்த படத்துல வந்து எடுத்திருப்பாங்க. சைக்கோ த்ரில்லிங்கை வந்து இந்தியன் சினிமாவுக்கு வந்து அறிமுகப்படுத்தினது வந்து ராம்குமார். முன்னாடி படங்கள் இருந்தாலும் ஓகே, சைக்கோன்னா இப்படிதான் வந்து நமக்கு நம்பி இந்த படத்தை வந்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டை கொடுத்தது விஷ்ணு விஷாலுக்கு கூட இந்த படம் வந்து அவருக்கு ஒரு ஐடென்டிட்டியை கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா விஷ்ணு விஷால் ராட்சசன் பட ஹீரோ, அப்படி எல்லா இடத்துலயும் அவர் வந்து ப்ரொமோஷன் பண்ணிக்கலாம் போல, அந்த மாதிரி அந்த படம் வந்து அவருக்கு அமைஞ்சிச்சு. ஸோ அதை தொடர்ந்து இந்த கூட்டணி வந்து திரும்ப இணைகிறாங்க. ஸோ இந்த படத்துக்கு வந்து 2 வானம்னு சொல்லி ஒரு பேர் வச்சிருக்காங்க. ஸோ இந்த பேரை பார்க்கும்போது 2 வானம் சம்திங் ஏதோ வேற மாதிரி இருக்குன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து இருக்குது. அந்த படத்துல வந்து மமிதா பைஜு இருக்காங்க. மமிதா பைஜு ஒரு நார்மலான ஒரு, அதாவது இப்ப இருக்க ஒரு உலகத்துல இருக்கிற மாதிரியோ, அவர் வந்து ஒரு பெயிண்டிங் உலகத்துல இருக்கிற மாதிரியோ வந்து தான் போஸ்டர்ஸ் டிசைன் பண்ணிருக்காங்க. மேபி பெயிண்டிங் மூலமா ஒரு காதல் கவிதை அப்படி அவங்க மென்ஷன் பண்ணிருக்கோம். அதுதான் இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து லவ் ஸ்டோரியா இருக்குமா, அண்ட் அதே மாதிரி இது ஒரு அட்வென்ச்சர் ஃபில்மாவும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அந்த டைரக்டர் நம்பி பார்க்கலாம், அவரை நம்பி கண்டிப்பா அந்த படத்தை பார்க்கலாம். ராட்சசனுக்கு பிறகு ரொம்ப ஒரு பெரிய கேப், ஸ்கிரீன் பிளே ஒர்க் முடிஞ்ச பிறகு இந்த படம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தான். சூப்பர், வெயிட் பண்ணி பார்ப்போம் படம் எப்படி வரப்போகுதுன்ட்டு. அது மட்டும் இல்லாமல் ஆஃப்டர் ஜவானுக்கு பிறகு அட்லி என்ன படம் டைரக்ட் பண்ண போறாரு அப்படிங்கிறது பெரிய வெயிட்டிங்காகவே இருந்தது. ஸோ அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு வந்து சன் பிக்சர்ஸில் வந்து ஒரு ப்ரோமோ வீடியோன்னு வருது. அல்லு அர்ஜுன் இவங்க 2 பேரும் வந்து படம் ஒன்று பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோமோ வீடியோன்னு வந்துருச்சு. அந்த ப்ரோமோ வீடியோவில் வந்து கலாநிதி மாறன் அவர் கூட ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு லோலா விஎஃப்எக்ஸ், அதாவது அமெரிக்காவில் இருக்க லோலா விஎஃப்எக்ஸுக்கு போயிட்டு பெரிய பெரிய ஜாம்பவான், அந்த விஎஃப்எக்ஸில் வந்து பெரிய பெரிய ஜாம்பவான்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க கூட வந்து ஒர்க் பண்ண போகிறதா வந்து ஒரு ப்ரோமோ வீடியோன்னு வந்துருச்சு. அதெல்லாம் தாண்டி இந்த படத்துக்கு வந்து நிறைய எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் ஆனிச்சு. அதாவது அதுக்கு பிறகு வந்து தீபிகா படுகோன் இந்த படத்தில் வந்து ஜாயின்ட் ஆனாங்க. ஸோ நிறைய காஸ்ட் அண்ட் க்ரூஸ் வந்து இதில் ஜாயின்ட் ஆகிக்கிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த வாரம் வந்து அல்லு அர்ஜுன் பர்த்டே வந்தது. அந்த பர்த்டே டைமுக்கு வந்து இவங்க வந்து ஒரு போஸ்டர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க, ஒரு டைட்டில் போஸ்டர். ஸோ இந்த படத்துக்கு வந்து ராக்கா
ராக்கா அப்படின்னு சொல்லி வந்து டைட்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ படம் வந்து விஎஃப்எக்ஸை தாண்டி ஒரு இது எபிக் கதையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா வந்து அல்லு அர்ஜுன் இருப்பார், அவரோட கை வந்து ஒரு விலங்கிட கை மாதிரி இருக்கும், பெரிய நகத்தோட வந்து விலங்கிட கை மாதிரி இருக்கும். ஸோ படம் இதில் இது வரைக்குமே வந்து இந்த படத்துக்கு யார் மியூசிக் அப்படின்னு சொல்லலை. ஆனால் மியூசிக் வந்து சாய் அபியங்கர் தான். ஸோ இந்த படம் எப்படி வரப்போகுதுங்கிறது வந்து ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனாகவே இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம், என்ன மாதிரி பண்ணி பார்ப்போம். ஸோ அப்படியே நான் கொஞ்சம் வந்து ஃப்ளாஷ்பேக்கு போயிட்டு வரலாம்னு சொல்லி நான் கொஞ்சம் யோசிக்கிறேன். என்ன ஃப்ளாஷ்பேக்கில், அதாவது 90s டைமில் எல்லாருக்குமே ரொம்ப ஒரு பிடிச்ச ஹீரோயின்னா தேவயானி. ஸோ அவங்களோட ரோல்ஸ் எல்லாம் ரொம்பவே பார்த்தோம்னா ரொம்பவே ஹோம்லி டைப்பான ரோல்ஸ் தான் இருக்கும். இவங்க வந்து தமிழ் மட்டும் இல்லாமல் தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி இப்படி பல லாங்குவேஜில் வந்து நடிச்சிருக்காங்க. பட் நான் வந்து தமிழ் படம் தான் பார்த்துருக்கேன். அந்த டைமில் குட்டியூண்டாக இருக்குமா சரி தேவையா எல்லாமே அவங்க நடிக்கிற எல்லாமே படம் வந்து நல்ல லவ் ஸ்டோரிஸ் பேஸ் பண்ணதாக இருக்கும், நல்ல கேரக்டர் வைஸ் இருக்கும். நீங்கள் சொல்லுங்க சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ தேவயானியை பொறுத்தவரை, தேவயானின்னு சொன்னப்போ நமக்கு வந்து ரொம்பவே ஞாபகம் வர படம் வந்து காதல் கோட்டை, அடுத்தது சூரியவம்சம். ஏன்னா அந்த நட்சத்திர ஜெண்டலில் அந்த மாதிரி ஒரு லைஃப் பார்ட்னர் நமக்கு எல்லாம் கிடைச்சிடாதானே நம்ம எல்லாம் ரொம்பவே ஏங்கிட்டு இருந்த டைம் அது. அப்பவே ஏங்கிட்டு இருந்தோம், அதாவது ஸ்கூல் டைம்ல ஏங்கிட்டு இருந்தோம். பாத்தீங்களா உண்மை அப்படியே வந்துருச்சு இல்ல. சோ இவங்க வந்து அப்படியே அவங்க வந்து சினிமாவிலையும் சரி சின்ன திரையிலும் சரி கோலங்கள்ன்ற நம்ம வீட்டுல எல்லா வீட்லயும் ஈவினிங் ஆனா அந்த கோலங்கள் சோ இதெல்லாம் தொடர்ந்து அவங்களோட வந்து ஃபர்ஸ்ட் டாட்டர் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இனியா வந்து சிங்கர். சோ அவங்க வந்து சிங்கிங் சைடு அப்படியே போயிட்டாங்க. சோ அவங்களோட செகண்ட் டாட்டர் வந்து பிரியங்கா வந்து இப்போ வந்து ஹீரோயினா வந்து அறிமுகமாகுறாங்க. ஹீரோயினாவாக, அதாவது ஒரு தெலுங்கு படம் ரீமேக், அதாவது கோட்ன்ற தெலுங்கு படத்தோட ரீமேக்ல வந்து தமிழ் ரீமேக்ல வந்து ஹீரோயினா நடிக்கிறாங்க. சோ இந்த படத்துல வந்து ஸ்பெஷல் கேரக்டர்ல, அதாவது ஒரு லோயர் கேரக்டர்ல வந்து பிரசாந்த் வந்து நடிக்கிறார். சோ தேவயானி மாதிரியே சினிமா இண்டஸ்ட்ரியா கலக்குவாங்களா வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம எல்லாம் தி லெஜெண்ட் அப்படின்னா நீங்க யாரை சொல்லுவீங்க? யாரு? அண்ணாச்சி தான், வேற யாரு? பெஸ்ட். அவருடைய வந்து கரியர் வந்து ஒரு பெரிய கரியர் கண்டிப்பாா. ஸோ சரவணா ஸ்டோர்ஸுங்கிறது வந்து இந்தியாவில் வந்து அவ்வளோ பெரிய பிரான்ச், நிறைய பிரான்ச். ஸோ அந்த ஒரு பர்சன் வந்து நடிக்க வரல அப்படின்போது வந்து இவர் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு ஓகேவா இருக்கும், படத்துக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தா கொஞ்சம் ஃபர்ஸ்ட் படம் வந்து தி லெஜெண்ட். ஸோ அந்த படத்தில் பார்க்கும்போது ஏதோ பொம்மைக்கு பெயிண்ட் அடிக்கிற மாதிரி சாரி நம்ம தெரியாம சொல்லிட்டோம். நோ கமெண்ட்ஸ். ஏன்? நான் அவரோட தீவிர ஃபேன். இல்ல நம்ம வந்து உண்மையான ரிவ்யூஸ் தானே கொடுக்குறோம். ஸோ பொம்மைக்கு டிங்கரிங் அடிச்ச மாதிரி தான் இருந்தது. பட் படம் வந்து ஆல்மோஸ்ட் அடி விழுந்துருச்சு. அவர் அதாவது சினி ஃபீல்டுக்கு வருவாரா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்த டைம்ல வந்து ஒரு பெரிய டைரக்டர் வந்து நான் உங்களை நம்பி படம் பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த படத்தை வந்து கொடுத்துருக்கேன். யாரு சாமி? அந்த தியாகி அப்படின்றத தாண்டி லாஸ்டா வந்து கருடன் ஒரு படம் ரிலீஸ் ஆனிச்சு. அதுக்கு முன்னாடி காக்கி சட்டை, எதிர்நீச்சல், கொடி, இந்த மாதிரி பிளாக் பஸ்டர் படத்தை கொடுத்த ஒரு டைரக்டர் RS துரை செந்தில்குமார். இவர் வந்து இப்போ வந்து இவர் நம்ம அண்ணாச்சியை வச்சு லீடர்னு ஒரு படத்தை டைரக்ட் பண்ணி அது ரிலீஸும் ஆயிடுச்சு. ஆல்ரெடி நம்ம பேசியிருந்தது தான். ஸோ லீடர் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு, பாசிட்டிவ் ரிவ்யூஸ். ஸோ அந்த படத்தில் பார்த்தோம்னா அவரோட மேக்கப்லாம் பார்த்தோம்னா சாதாரணமாக தான் இருக்கும். ஒரு அப்பா எப்படி இருப்பார் அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான். அப்படி தான் ஒரு லுங்கி கட்டி சாதாரணமாக ஒரு ஷர்ட்டை போட்டு அந்த மாதிரி தான் இருப்பார். ஸோ இந்த படம் வந்து கண்டினியூஸாக வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வருது. ஸோ நான் பார்க்கும்போதெல்லாம் என்னடா அது எப்பயும் போல் வந்து இந்த அப்பா அம்மா கேரக்டர்ஸ் வந்து நிறைய விஷயங்கள் வந்து படங்கள் வந்து நான் வந்துட்டு தான் இருக்குது. ஸோ இந்த படம் இதில் என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் வந்து போயிட்டு படத்தை பார்த்தா செம்ம ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் படங்கள், அப்படி ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் படம் சூப்பராகவும் எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த படத்தை பார்க்குற நேரம் வந்து டேரக்டரை நம்பி போயிட்டு நம்ம பண்ணலாம் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியை வந்து ஹீரோஸ் வந்து பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்து இந்த படத்தை வந்து கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. லெஜெண்ட்ஸ் இந்த மாதிரி பார்க்கும்போது ஒரு மாதிரி சந்தோஷமாக தான் இருக்குது. இந்த மாதிரி படங்கள் பண்ணாருன்னா பார்ப்போம். அதாவது முதலாவதா விட்ட அதை தவிர வந்து ரெண்டாவது வாட்டி திருத்திட்டு கரெக்டாக கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதை தொடர்ந்து ஆர்யா. ஸோ ஆர்யாவை பற்றின ஒரு நியூஸ் தான் நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ நம்ம ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்க ஒரு படம் தான் மிஸ்டர் எக்ஸ். ஸோ இந்த படத்துல ஆர்யாவோட சேர்ந்து நடிச்சிருக்கிறது கௌதம் கார்த்திக், சரத்குமார். ஸோ படம் வந்து மிஸ்டர் எக்ஸ்ன்னு இருக்கு. ஸோ படத்துக்கு ஏற்ற மாதிரி ஹீரோயின் பட்டாலுமே வேணும்ல, கண்டிப்பா. ஸோ அது மாதிரி இந்த படத்துல வந்து யார் ஹீரோயின்ஸ் இருக்காங்கன்னா சொல்லுங்க. மஞ்சு வாரியர், அனகா, ரைசா, அதுல்யா ரவி, என்ன லிஸ்ட் நீண்டிக்கிட்டே போகுதா? படம் பேரு மிஸ்டர் எக்ஸ். சரியா, ஓகே. இது உங்களுக்கு கதை இருக்குமா இல்ல வெறும் ஹீரோயின்ஸை வச்சு வெறும் லவ் ஸ்டோரிஸ் மட்டும் வச்சிருவாங்களோ தெரியல. ஆனா இந்த படத்தோட டைரக்டர் வந்து
எடுத்த ப்ரீவியஸ் மூவி, அவரோட டெபியூ மூவி வந்து எனக்கு ரொம்ப பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். எஃப்ஐஆர்னு சொல்லி ஒரு படம் நம்ம விஷ்ணு விஷால் நடிச்சிருப்பாரு. ஸோ அந்த படம் வந்து நம்ம ஈஸ்டர் அட்டாக் அதை பேஸ் பண்ணி போகிற ஒரு கதையாக இருக்குது. அது பார்க்கும்போது சரி ஓகே நம்ம இதை பற்றியெல்லாம் கதை எடுக்கிறானுங்களே, இது வந்து வேர்ல்டுலேயே வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம் தான். ஸ்ரீலங்காவில் இப்படி ஒரு விஷயம் நடந்தது வந்து வேர்ல்டுலேயே சென்சிட்டிவான ஒரு விஷயம். ஸோ அதை எடுத்து வந்து பண்ணியிருந்தாங்க, சூப்பராக இருந்தது. அந்த டைரக்டரோட பேர் கூட மனு ஆனந்த். ஸோ இந்த படத்தோட வந்து ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. ட்ரெய்லர் எல்லாமே பார்த்துட்டோம், சூப்பராக. ஸோ மாசா இருக்குது. ஸோ அதை தொடர்ந்து இந்த படம் வந்து ஏப்ரல் 17 வந்து ரிலீஸ் ஆகுது. பார்ப்போம் என்ன மாதிரிட்டு. அந்த படத்தோட ஃபஸ்ட்டு ஸோ அந்த படத்தோட டைரக்டரோட ஃபர்ஸ்ட் படம் நல்ல ஒரு பிளாக் பஸ்டருங்கிறத தாண்டி படம் வந்து நல்லா ஓடிடுச்சு. ஸோ பார்ப்போம் என்ன மாதிரி. ஸோ அந்த படத்தை நம்பி இந்த படத்தையும் போயிட்டு பார்க்கலாம். கண்டிப்பாக. அது மட்டும் இல்லை, நம்ம பேரரசு ஓகே, நீ என்ன வேற ஏதோ எனக்கே சிங்க் ஆகிட்டேன். பேரரசு நம்ம வசனம், கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் இப்படின்ற ஒரு பெரிய ஒரு விஷயத்த வந்து பண்ற ஒரு பர்சன் தான் டைரக்டர் பேரரசு. அவரோட படத்துல அவரோட டெபியூ படம் வந்து திருப்பாச்சி தளபதியை வச்சு, தளபதி விஜய் வச்சு. ஸோ அதுக்கு பிறகு வந்து அந்த படத்தோடைய பிளாக் பஸ்டருக்கு பிறகு அவர் வந்து அடுத்த படத்தை கொடுக்குறாரு, சிவகாசி. இந்த சிவகாசி படத்தை திரும்ப ரீரிலீஸ் பண்ணா எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும்ல, சூப்பர். இப்போ வந்து சிவகாசி நான் வந்து இது திருப்பாச்சி எதிர்பார்த்துட்டு இருக்கேன், சந்திரமுகி எதிர்பார்த்துட்டு இருக்கேன். இன்னும் அதை வந்து ரிலீஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ இது தமிழ்நாட்டிலலாம் வந்து ரிலீஸ் ஆகுது, இங்கே தான் ஒன்றுமே இல்லை. சரி பரவாயில்ல, வர்றதை பார்த்துட்டு போவோம் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டு தான் இருக்குது. ஸோ அதனால வந்து சிவகாசி வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து ரீரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு சுற்று வட்டாரத்தில், அதாவது வந்து அந்த படத்தை வாங்கியிருக்க கம்பெனியோட ஒரு எக்ஸ்தலத்தில் வந்து இந்த படம் வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து ரீரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. ஸோ பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம் தளபதியோட என்ட்ரி. சரி என்னடா இது அரசியலுக்கு போனாலுமே வந்து சரி நமக்கு பார்க்கறதுக்காவது இந்த ஒரு தியேட்டர்ல பார்க்கறதுக்காக சொல்லி இந்த ஒரு விஷயம் வந்து கிடைக்குமா அப்படின்றது வந்து ரொம்ப அது அப்படி ரீரிலீஸ் பண்றது வந்து தளபதி ரசிகர்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி தரமாக இருக்கு. ஸோ அதெல்லாம் தாண்டி ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். படம் வந்துச்சுன்னா போகணும், சிவகாசி அப்படின்ற மாதிரி போவோம். ஸோ அதெல்லாம் லிஸ்ட்ல எழுதிக்கிட்டோம். ஓகே எழுதியாச்சு. ஸோ அதெல்லாத்தையும் தாண்டி நாளைக்கு நியூ இயர், ஹாப்பி நியூ இயர் வந்ததே. ஸோ பாட்டெல்லாம் படித்தா காப்பிரைட் கொடுத்துருவாங்க, அதனால பேசாமல் இருங்களா சாமி. வணக்கம். அதோட விஷயம் ஹாப்பி நியூ இயர் காய்ஸ் எல்லாருக்கும். ஏன் நீங்கள் விஷ் பண்ண மாட்டீங்களா? இனிய சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மக்களே. சூப்பர். அதோட கடையை சாத்திடலாம். ஸோ இந்த டே வந்து நாளைய டே வந்து என்ஜாயபிளாக கொண்டாடுங்க. பை மக்களே. நான் உங்கள் சசி. நான் உங்கள் மயூ.